Hello students, welcome to Mama's Class 10 Samacheer syllabus Chapter 4 Geometry. இதில் basic proportionality theorem ஓட problems எல்லாம் பார்க்கலாம். Exercise 4.2 ஓட first question. Diagram கொடுக்கல, நம்ம தான் diagram வரையணும். In triangle ABC, D and E are points on AB and AC respectively. So, இதான் நம்மளோட triangle ABC. A, B, C. D and E on AB and AC. So, இங்கே D, இங்கே E such that DE parallel to BC. So, இந்த DE இந்த BC parallel. இப்போ நமக்கு AD by DB equal to 3 by 4 கொடுத்திருக்காங்க. So, இந்த AD is 3, இந்த DB is 4. And AC is 15. So, AC இங்கிருந்து இது வரைக்கும் 15 கொடுத்திருக்காங்க. Find AE. AEங்கிறது இங்கிருந்து இது வரைக்கும். ஸோ என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபைண்ட் ஏஇங்கிறது எக்ஸு, இது 15, இது 3, இது 4. 3 by 4ங்கிறது 3 parts and 4 parts. ஸோ ஏதோ ஒரு காமன் நம்பர் கேன்சல் ஆகிடுக்கும். எனிவே நம்ம பை போட்டு எழுதும்போது அந்த நம்பர் கேன்சல் ஆகிடும். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, சின்ஸ் சொல்யூஷன் இஸ் DE parallel to BC. ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு லைன் ஒரு சைடுக்கு பேரலாக வரைஞ்சிருந்தா அந்த லைன் மற்ற ரெண்டு சைடையும் ப்ரொபோர்ஷனலாக டிவைட் பண்ணும். இதான் நம்மளோட பிபிடி. ஸோ பை பிபிடி, பை பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஸோ இது பை இது ஈக்குவல் டு ஏஇ பை இசி இப்படி போட்டுக்கலாம். இல்லைனா அதனோட கராலரி நமக்கு இதில் 6 ப்ரொபோர்ஷனாலிட்டி கிடைக்கும். அப்பர் பை லோயர் இஸ் ஈக்குவல் டு அப்பர் பை லோயர். இதை நம்ம ரெசிப்ரோக்கல்ல போட்டோம்னா லோயர் பை அப்பர் ஈக்குவல் டு லோயர் பை அப்பர். அதே மாதிரி அப்பர் பை ஃபுல்லும் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு இங்கே ஃபுல் லென்த்து தான் கொடுத்துருக்காங்க, அப்பர் லென்த் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி பிபிடியில் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன கூட எடுத்துக்கலாம், ஏஇ பை ஏசி கூட எடுத்துக்கலாம். இப்போ ஏடி பை டிபி வச்சு போட்டோம்னா இந்த பக்கம் ஏஇ தெரியும், இசிக்கு இது டோட்டல் 15, அப்போனா இது 15 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கணும். அப்போ உனக்கு எக்ஸ் ரெண்டு இடத்துல வரும். ரெண்டு இடத்துல அன்னோன் வரும்போது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்கு பதிலாக இது எடுத்தாலும் கரெக்டு தான், தப்பு கிடையாது. இங்கே 15 மைனஸ் எக்ஸ் வச்சு போடணும். பட் 2 எக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வேறு ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துக்கிறேன். அது எப்படி எடுக்கணும்னா, அன்னோன் எது வேணுமோ அது divided by known. So upper divided by full நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த பக்கமும் அதே ஃபார்முலா எடுக்கணும். upper AD by full வந்து AB is equal to இந்த பக்கம் upper AE divided by full வந்து AC. ஸோ இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ADங்கிறது 3, ABங்கிறது ஏலிருந்து B வரைக்கும் 3 + 4 it is 7 is equal to AEங்கிறது தெரியாது பை ஏசிங்கிறது இங்கேருந்து இது வரைக்கும் 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் 15. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 7 into x is equal to 3 into 15. ஸோ x is equal to 3 into 15 divided by 7. 3 15s are 45 by 7. ஸோ 45ல் எவ்வளோ 7 இருக்குது, 6 7s are 42, 3 பேலன்ஸ், 30ல் 4 7s are 28, 2 20ல் 2 7s are 14, 14 6 இருக்கா, 6ல் 8 7s are 56. So this is approximately equal to 6.43. இல்லை சென்டிமீட்டர் எழுதுகிற மாதிரி இருந்தால் 6.4 சென்டிமீட்டர்னு எழுதணும். அடுத்த கொஸ்டின் இதே தான், இதனோட செகண்ட் சப்டிவிஷன். ஸோ கொடுத்துருக்கிறது இதே தான், இதே ட்ரையாங்கிள், இது ரெண்டும் ஏபிஏசி மேலே இருக்குது அண்ட் டிஇ parallel to பிசி. பட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ அதே ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் டிஇ parallel to பிசி. இப்போ கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஏடி இஸ் இங்கேருந்து இது வரைக்கும் 8x மைனஸ் 7, டிபி இஸ் 5x மைனஸ் 3, ஏஇ இஸ் 4x மைனஸ் 3, இசி இஸ் 3x மைனஸ் 1. இப்போ சொல்யூஷன் இங்கே வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறது நம்மளோட கொஷின். ஸோ சொல்யூஷன் எப்படி ஆரம்பிக்கணும், since DE parallel to BC
by BPT. Thales theorem or BPT apply பண்ணோம்னா AD by DB. இங்கே upper by lower தான் போட போகிறோம். ஏன்னா தனித்தனி மெஷர்மெண்ட்ஸ் அவங்க தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. which is equal to AE by EC. இப்போ ரீப்ளேஸ் பண்ணோம்னா 8x minus 7 divided by 5x minus 3 is equal to 4x minus 3 divided by 3x minus 1. இப்போ இதை simplify பண்ணணும், cross multiply பண்ணணும். 8x minus 7 into 3x minus 1 is equal to 4x minus 3 into 5x minus 3. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆனாலும் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். 8 3s are 24 x into x, x square. 8 into 1, 8x into 1, 8x. அடுத்தது மைனஸ் into plus minus. 7 3s are 21x. இந்த மைனஸ் into minus plus 7 which is equal to, இப்போ இந்த ரெண்டு bracket மல்டிப்ளை பண்ணுறோம். 4x into 5x 20x square. 4x into minus 3 minus 12x. Minus into plus minus. 3 5s are 15x. Minus into minus plus 3 3s are 9 plus 9. இப்போ எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வரலாம். 24x square minus 20x square. இங்கே இது ரெண்டும் சேம் சைனில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணலாம். minus 29x. இங்கே ரெண்டும் சேம் சைன். ஸோ minus 27x இந்த பக்கம் வந்தால் plus 27x. plus 7 minus 9 is equal to 0. இப்போது x ஸ்கொயரும் சிம்பிளிஃபை பண்ணால் 24ல் 20 போயிடுச்சுன்னா 4x square. 29 minus 29 plus 27 is minus 2x. 7 minus 9 is minus 2. இப்போ இதில் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஈக்குவேஷனுங்கனால ரெண்டு சைடும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2x square minus x minus 1 equal to 0. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்தாலும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். கான்ஸ்டண்ட்டாக ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். பட் எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கனால அதால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போது மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். 2 ஒரே ஒரு டேபிளில் தான் போகும். 1 2 is 2. இப்போ இதுக்கு மைனஸ் இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ் சைன் போடணும். இங்கே நடுவில் நமக்கு -1 வேணும். ஸோ பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுட்டு அதனோட ஆப்போசிட் சிம்பிளை சின்ன நம்பருக்கு போட்டோன்னா ஆட் பண்ணால் -1 வருது, மல்டிப்ளை பண்ணால் -2 வருது. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்டால் எதால் மல்டிப்ளை பண்ணமோ அதால் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ +1/2, -1. இப்போ ஃபேக்டர்ஸ் ஃபார்மில் எழுதணுன்னா இந்த +1/2 எப்படி எழுதுவோம்? 2x plus 1 எழுதுவோம். இந்த 2xோட ஜாயின் ஆகிடும். ஸோ 2x plus 1 இன்ட்டு இங்கே முன்னாடி x போட்டுக்கணும், x minus 1. இப்போ x is equal to -1/2 வரும். இங்கே x is equal to +1 வரும். xங்கிறது ஒரு நம்பர். அந்த நம்பரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது எல்லாமே செக்மெண்ட்டோட லென்த்து. ஸோ இங்கே எக்ஸுக்கு நெகட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நெகட்டிவ் மைனஸ் நெகட்டிவ் நெகட்டிவில் வரும். இங்கே எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. நமக்கு எக்ஸுக்கு நெகட்டிவில் ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எல்லாமே நெகட்டிவில் வரும். பட் லென்த் கேன் நாட் பி நெகட்டிவ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -12 இஸ் நாட் பாசிபிள் போட்டுட்டு ஸோ ஆன்சர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்த கொஷின் எக்ஸாம்பிள் 4.12. இதுவும் அதே மாடல், எல்லாமே எக்ஸில் தான் இருக்குது. ஸோ 4 லென்த்துமே அன்னோன் குவான்டிட்டிஸ். இதில் நமக்கு ஏபியோட லென்த்து ஏசியோட லென்த்து கேட்குறாங்க. ஸோ ஏபிசிங்கிறது ஃபுல் ட்ரையாங்கிள். அதில் டிங்கிறது a line which cuts AB at D and AC at E. இப்போது AD x கொடுத்துருக்காங்க. ஸோ இது x. DB x minus 2. AE x plus 2. EC x minus 1. இப்போ கேட்குறது ஏபி ஃபுல் லென்த்து, இந்த பக்கம் ஏசி ஃபுல் லென்த்து கேட்குறாங்க. ஸோ அப்பர் பை ஃபுல்லு லோயர் பை ஃபுல்லு எது வேணால் போட்டுக்கலாம். ஆனால் ஃபுல் லென்த்துக்கு நம்ம எக்ஸும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் ஏதாவது தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ இங்கே நம்ம என்ன போட்டுக்கலாம், அப்பர் பை லோயரே வச்சு போட்டுக்கலாம். ஆனால் எக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இது ரெண்டுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணி டோட்டல் லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் DE is parallel to BC.
therefore by BPT AD by DB is equal to AE by EC. upper by lower equal to upper by lower. இப்போ எல்லாத்தையும் நம்ம replace பண்ணிக்கலாம். X divided by X minus 2 is equal to X plus 2 divided by X minus 1. இங்க இருக்கிற 4 segment length replace பண்ணிட்டோம். இப்போ cross multiply பண்ணலாம். X into X minus 1 is equal to X minus 2 into X plus 2. இப்போ இந்த X ஆல் உள்ள multiply பண்ணோம்னா X square minus 1 into X is minus X. இது A plus B into A minus B formula இருக்கு. So the formula is A square minus B square. இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணோம்னா X square இந்த பக்கம் வந்தா minus X square. இது minus 4 இந்த பக்கம் வந்தா plus 4 is equal to 0. இப்போ X square X square cancel ஆயிடும். So minus X plus 4 is 0 or minus X is equal to minus 4. ரெண்டு பக்கமும் minus கட் பண்ணிட்டோம்னா X is equal to plus 4. So X ஓட value plus 4. இப்போ X கிடைச்சதுக்கு அப்புறமா இதான் நம்மளோட சொல்யூஷன் நினைச்சிட்டு இதோட விட்டுறக்கூடாது. என்ன கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் AB and AC இந்த ரெண்டு ஃபுல் லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபியோட லென்த்துங்கிறது எக்ஸும் எக்ஸ் மைனஸ் டூவும் சேர்ந்தது, ஏசியோட லென்த்துங்கிறது எக்ஸ் ப்ளஸ் டூவும் எக்ஸ் மைனஸ் ஒன்னும். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபியோட லென்த்து எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ. இப்போ எக்ஸை நம்ம 4னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 4 + 4 minus 2, 4 plus 4 8 minus 2 6. ஸோ ஏபியோட லென்த்து 6. அதே மாதிரி ஏசி, ஏசிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் டூவும் எக்ஸ் மைனஸ் ஒன்னும் சேர்ந்தது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் த டோட்டல் லென்த். இப்போ எக்ஸை 4னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். 4 + 2 + 4 minus 1. இப்போது ஆட் பண்ணால் இது 3 சேம் சைனில் இருக்குது. 4 + 2 6 + 4 10. 10ல் 1 போனால் 9. ஸோ ஏசிங்கிறது 9, ஏபிங்கிறது 6.